ஹலோ கைஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா என்ன ஃபோர்த் டெஸ்ட் டே 2ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துருக்கு டப்பட்டோன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து 477 ரன் அடிச்சிட்டாங்க. நான் கூட டே 2ல வந்து ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஸ்மித் அந்த பக்கம் ஒரு பக்கம் நின்று அடிக்க, அந்த பக்கம் பேட் கமிங்ஸ் நின்று அடிக்க, அடடா என்ன எப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் 49 ரன்னு, அதுக்கப்புறம் ஸ்மித் 140 ரன்னு, அன்லக்கியாக ஒரு டிஸ்மிஷன் ஆனார். அண்ணாவில் அவுட் ஆகிட்டாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இல்லாட்டி 500 ரன்னுக்கு மேலே அடிச்சு எங்கே போகிறது. 477 ரன் அடிச்சு சுவாரஸ்யமான ஒரு ஸ்கோரை வந்து ஆஸ்திரேலியா வச்சுட்டாங்க. இன்றைக்கி முழுக்க டே 1 ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணாங்க. டே 2லையும் ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணாங்க. இந்தியா வந்து பேட்டிங் ஆடும்போது ஆரம்பத்திலே ரோஹித் சர்மா அவுட்டு, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஒரு 20 ரன் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் விராட் கோலி, ஜெய்ஸ்வாலும் சூப்பராக ரன் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஜெய்ஸ்வால் 82 ரன் அடிச்சு வேறு லெவலில் இருந்தார். அதுக்கப்புறம் கோலியுமே 34 ரன்னோ சம்திங் அடிச்சு நல்லா தெம்பாக நின்று இருந்தார். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேப்பா, இந்த லாஸ்ட் அரை மணி நேரம் ஓகே, இது மட்டும் ஸ்டடியாக வச்சுக்கோங்க. நம்ம டே 3ல ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். கோலி இந்த பக்கம் அடிக்க, ஜெய்ஸ்வால் இந்த பக்கம் அடிக்க நம்ம